Yeah. Introduction. எல்லா கேரள மக்களுக்கும் என்ற ஸ்நேகம் கலந்த பணிவான நமஸ்காரம். நான் தமிழில் நிறைய படம் பண்ணியிருக்கு. தமிழில் ஆறு, மலைக்கோட்டை, குருவி, அறிந்த மரியாமலும், பேட்டை, முண்டாசுப்பட்டி, மரகநாணம், இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கு. மலையாளத்தில் என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி இது. டோட்டல் இந்த படம் என்னோட 100th மூவி. எஸ், நீங்கள் நிறைய கிட்டத்தட்ட 20 வருஷம் நான் சினிமாவில் இருக்கு. என் அச்சன் தமிழ் சினிமாவில் பெரிய காமெடி ஆக்டர் சிவராமன் காமெடி ஆக்டர். பாக்யராசர் படம் கண்டுவிட்டுண்டா, தூரல் நின்று போச்சு கண்டுவிட்டுண்டா, தூரல் நின்று போச்சு படம் கண்டுவிட்டுண்டா. அதில் பாக்யராசரோட மூஞ்சில சைக்கிள் ஆயில் பூசிட்டு பாக்யராசர் கூடவே வரும். வெரி ஃபேமஸ் காமெடி ஆக்டர் இன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி என் அச்சன். என் அம்மா டப்பிங் ஆர்டிஸ்ட். 35 வருஷம் டப்பிங் அறியில பின்னணி. அது அம்மா டப்பிங் பேசிட்டு ஃபேமிலி மொத்தம் சினிமாலாம் இருக்கு. ஸோ இது என்னோட 100th ஃபிலிம். இந்த ரகுராம் என்னோட 100th ஃபிலிம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் பெருசாக மலையாளம் எனக்கு அறியல. பட் என்ன டைரக்டர் டயலாக் சொன்னதை நான் புரிஞ்சு நான் ப்ராம்ப்ட் இல்லாமல் மலையாளம் பேசி நடிச்சிருக்கு இந்த படத்தில். ப்ராம்ப்ட் இல்லை, டயலாக் ஓனாக புரிஞ்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் மலையாளம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை மலையாள படம் நான் பண்ண ரொம்ப நாள் ஆசை. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆசை. அது எப்படி இந்த இண்டஸ்ட்ரி எப்படி வரும்னு எனக்கு வழி அறியல. நான் பல தடவை ட்ரை பண்ணிச்சு. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு மூலிமா, ஒரு சின்ராசு அப்படி ஒரு ஃப்ரெண்டு மூலிமா சாரோட முதல் படம் ஆர்கே வெள்ளிமேகம் நான் பண்ணிச்சு. அதில் 4 ஃப்ரெண்டில் ஒரு ஃப்ரெண்டாக தான் பண்ணிச்சு. அப்புறம் அந்த படம் கழிஞ்சு டைரக்டர் சைனி சவுகாரன் சார் அடுத்த கதையை எனக்கு என்னிடம் பறஞ்சோடனே நீங்கள் தான் இந்த படத்தில் முக்கியமாக ஹீரோவாக பண்ணுது அப்படின்னு சொன்னோன்னே பயங்கர சர்ப்ரைஸ். நான் நீங்கள் ஒரு அறியும் கண்ணா லட்டு தின்னு ஆசையா, நீங்கள் அறியுமா கண்ணா ஒரு லட்டு தின்னு ஆசையா, அப்புறம் 2 லட்டு தின்னு ஆசையா. முதல்ல மலையாள படம் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டது, அது கிடைச்சிது. அப்புறம் இது படத்தில் இன்ட்ரடக்ஷனு ஹீரோவா கதையின் நாயகனா இந்த படத்தில் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு உண்மையே ரொம்ப சந்தோஷம். இதை மலையாள டெக்னீஷியன்ஸு, நான் பீப்புள்ஸ் மக்கள் எல்லாமே ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு நான் இவ்விடம் வந்தோடனே நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் மோகன்லால் நேட்டாவுடைய படம் ஹிருதய பூர்வம். அப்படம் கண்டது. அப்படம் கண்டனா மோகன்லால் சார் மேலே பெரிய கிரேஸ் உண்டாயிடுச்சு. எனக்கு பெரிய கிரேஸ். அவ்வளோ லவ்லியா அந்த படம் நான் ரசிச்சது. அந்த மாதிரி இந்த மலையாள படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் நிறைய வீட்டில் இருக்கும்போது கூட ரெட்டை இந்த மாதிரி நிறைய படங்கள் நான் மலையாள படம் நிறைய பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா நிறைய ஆக்டிங்கும் சரி. அப்புறம் இது அபினவ் அப்ரோச், அந்த ஒரு டிராவலிங் மாதிரி சப்ஜெக்ட் ஒன்று, அந்த படம் கண்டுட்டு. ஸோ ரொம்ப மலையாள படம் பிடிக்கும். அது கடவுள், நான் மலையாள கடவுள், என் அம்மா அப்பா ஆசீர்வாதம், மக்களுடைய அன்பு எல்லாம் நான் கேரளாவில் ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்கு. நீங்கள் எல்லாம் எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் ரொம்ப பணிவன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மலையாள மூவி. நான் இவட குழந்தை, நான் அவட தமிழ் சினிமா நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் கேரளாவில் நான் குழந்தையா இவ்வளோ வந்திருக்கு. நீங்கள் தான் கைப்பிடிச்சி தூக்கி விட்டு வளர்க்கணும். ஸோ அதுதான் நீங்கள்ட்ட நான் வேண்டிக்கிறது. மலையாள ஆர்டிஸ்டுடைய இல்லை நான் இங்கே மலையாள ஆர்டிஸ்டோட பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. இல்லை, யார்ட்டையும் பண்ணதில்லை. இனி தொடர்ந்து பண்ணும். எல்லாம் நீங்களோட சப்போர்ட்ல எனக்கு நான் தொடர்ந்து பண்ணுவேன். அப்புறம் டைரக்டர், இந்த நேரத்தில் டைரக்டருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு மலையாளம் அறியாத ஒரு எவனால் பண்ண முடியும் இந்த கேரக்டர், இந்த ஆர்டிஸ்ட் இந்த கேரக்டர் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் வச்சு எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்கு. அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. என்னால் முடிஞ்ச ஒரு நடிகனா, நான் ஒரு கலைஞனா அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த டைலாக்கை நான் வாங்கி, நான் படம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் நிறைய படம் கண்டது. அதுக்கப்புறம் என் யூனிட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் நான் மலையாளத்தில் பறஞ்சது. அவங்க மலையாளத்தை பறிஞ்சு நான் அப்படி புரிஞ்சு, ஏன்னா ஏதோ என் டைலாக் பேசி நடிச்சா அது நல்லா இருக்காது. அது அது ஜீவன் போயிடும். அப்போ அந்த மலையாளம் டைலாக்கோட அர்த்தம் நான் புரிஞ்சு பேசினாதான் அது நல்லா இருக்கும். அதுக்கு என்னுடைய யூனிட்ல இருக்கவங்க எல்லாருமே என் கூட மலையாளத்தில் பறஞ்சது. அது டைலாக்கு யாராவது டைலாக் கொடுத்தா அந்த டைலாக் என்ன மீனிங் கேட்டுக்கும். அதுக்கப்புறம் அந்த டைலாக் மாடுலேஷன் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் அதை நான் டெலிவரி பண்ணியிருந்தேன் படத்துல. ஆமா, எனக்கு எல்லாரையும் பிடிக்கும், நிறைய பிடிக்கும். நிறைய லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கும். இருந்தாலும்
எனக்கு மோகன்லால் ரேட்டோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். மோகன்லால் ரேட்டோட நான் நிறைய படம் கண்டுட்டு மோகன்லால் ரொம்ப நேச்சுரலாக அப்படியே பண்ணும், அப்படியே ஒரு கேஷுவலாக பண்ணும். அப்புறம் மம்முட்டி சார், அப்புறம் நிறைய இப்போ ரீசெண்டாக மூவி கூட கண்டுட்டு ஐஏஆர்எம் மூவி, அந்த டொவினோ தாமஸ் மூவி கண்டுட்டு, அப்புறம் ரெட்ட மூவியில் அந்த ஒரு ஆர்டிஸ்ட் உண்டு ரெட்ட மூவியில், ரெட்டை இரட்டை 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 அவர் மூவி கண்டுட்டு அவரையும் பிடிக்கும். எல்லாமே ஓவர் ஆக்டிங் இல்லாமல் அதில் என்ன அந்த கேரக்டர் என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுது. அதை நான் ரொம்ப ரசிப்பாகும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னும் எனக்கு சந்தோஷம்னா இன்னும் நிறைய நான் கேரளா படங்கள் மலையாள படங்கள் வந்துட்டே இருக்கணும்னு நான் ஒரு மலையாளத்தில் ஒரு 5 அங்கே தமிழில் போனாலும் இங்கே ஒரு 5-6 படம் ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் அது கடவுளுடைய கைகள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாரும் கடைசியாக நான் പറഞ്ഞது உங்களோட ஸ்நேகத்தோட தேட்டர் இப்படத்தை பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி எங்கள் டீமுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணுன்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்குது. தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். சொல்லுவாங்க. தேங்க்யூ.